Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th standard 5th லெசன்ல இருக்கிற important detail rolling on an inclined plane. ஆல்ரெடி பார்ட்டிகல் மூவிங் இன் an inclined plane பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரோல் ஆகிட்டு போகுது உங்களுடைய ஒரு இன்க்ளைன்டு பிளேனில். ஸோ கிரவுண்டில் இருந்து தீட்டான்ற ஆங்கிள் அது மேக் பண்ணுது. ஓகேவா? அப்போ அந்த ஆப்ஜெக்ட்க்குன்னு ஒரு ரேடியஸ் இருக்கும். ஏன்னா ரோல் ஆகுது அப்படின்னா சர்க்குலராக இருக்கணும், இல்லைன்னா ஸ்பெரிக்கல். இந்த ஷேப்ஸில் இருந்தால் தான் அது ரோல் ஆக முடியும். ஒரு பிளாக் மாதிரி இருக்கிற ரோல் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, அது ஸ்லைடு தான் ஆகும். ஸோ இப்போது ரோல் ஆகிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். அது தீட்டான்ற ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் ரோல் ஆகிட்டு வருது. ஸோ ரோல் ஆகிறனால கண்டிப்பாக அதில் ஒரு ஃபிக்ஷன் இருக்கும் அந்த கிரவுண்டுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில். ஸோ அந்த ஃபிக்ஷன் என்ன பண்ணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று அதில் ஆக்ட் ஆகிறது. வேறு என்ன நார்மலாகவே ஆக்ட் ஆகும், அதில் அந்த சர்ஃபேஸ்லேருந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில். அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் அதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். ஸோ கன்சிடரேஷன் பார்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் ரோல் ஆகுது இன்க்ளைன்டு பிளேனில், அது ஹரிசாண்டல் பிளேன்லேருந்து தீட்டான்ற ஆங்கிளில் அதை மேக் பண்ணுது கிரவுண்டில் இருந்து. நெக்ஸ்ட்டு அதோட ரேடியஸ் ஆர் அப்படின்னு போட்டு அதோட ஃபிக்ஷன் வந்து அந்த சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்குது அப்படின்றத போட்டுட்டு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் அதில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லான்சிங்காக வருது. ஸோ இந்த ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகுது. ஸோ அது ட்ரான்ஸ்லேஷனல் மோஷன். ரோல் ஆகிட்டு வருது. ஸோ அது ரொட்டேஷனல் மோஷன். ரெண்டு மூமெண்ட்ஸுமே இதில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் குறியதை எடுத்துடுவோம். ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ் ஆக்சஸில் எப்படி இருக்குது, ஒய் ஆக்சஸில் எப்படி இருக்குன்னு எழுதிப்போம். அதே மாதிரி எழுதினாலும் எழுதிக்கலாம். இங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் என்ன டைரக்ஷன் இருக்குது, நீங்கள் ஆக்சஸ் எடுத்திங்கன்னா இது எக்ஸு இது ஒய். மேலே ஒய், இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிறது எக்ஸாக இருக்கும். அப்போ எல்லாம் எக்ஸ் ஆக்சஸ்ன்னு போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அது ட்ரான்ஸ்லேஷனல் மோஷன் இண்டிகேட் பண்ணும், அதை போட்டிருக்கோம் நாங்கள். அப்போ இந்த டைரக்ஷன் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் எம்ஜி சைன் தீட்டா, ஆப்போசிட்டில் ஃபிக்ஸ்டல் ஃபோர்ஸ் எஃப் இருக்குது. ஸோ இப்போ எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் எஃப் இருக்குது ஈக்குவல் த இதில் ஒரு ஆக்ஸலரேஷன் இருக்குது, அதனால் நியூட்டன் செகண்ட் அப்படி எம்ஏக்கு அது ஈக்குவல். ஓகேவா? ஸோ அப்போ ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் முடிஞ்சு ரோல் ஆகிட்டு போகுது. ஸோ ரொட்டேஷனல் மோஷன் பற்றி எழுதணும். ஸோ அப்போது அவங்களுடைய டார்க் எதுக்கு ஈக்குவல், அந்த ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்கே பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது உங்களுடைய ரேடியஸை இண்டிகேட் பண்ணணும். அதே மாதிரி ஃபோர்ஸ் வந்து ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் வருது. ஸோ அப்போ ஆர் எஃப் தான் உங்களுடைய டார்க் டவ்வோடைய வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போது டவ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபான்ற இன்னொரு ரிலேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த ரிலேஷன் போட்டுப்போம். ஸோ இப்போ ஆர்எஃப் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபான்னு போட்டுக்கலாம். இதில் ஆல்ஃபா அப்படின்றது உங்களுடைய ஆங்குலார் ஆக்ஸலரேஷன். ஸோ நம்ம நார்மலாக சொல்கிற ஆக்ஸலரேஷன் ஒரு ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால ஆக்ஸலரேஷன் க்ரியேட் ஆகும்னு சொல்லுவோம்ல, லீனியர் மோஷன். அது வந்து லீனியர் ஆக்ஸலரேஷன் சொல்லுவோம், அதோட சிம்பிள் ஏ. அதே இது ரொட்டேஷனல் மோஷனில் வெலாசிட்டி ஆங்குலார் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால வர்ற ஆக்ஸலரேஷன் என்னது, ஆங்குலார் ஆக்ஸலரேஷன் ஆல்ஃபா. அப்போ அது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன் இருக்கும். என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகிறதா ஒரு சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதுதான் ஆல்ஃபா. அப்போ அதில் ஒரு ஆறுன்ற டேர்ம் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் ஆகிற ரேடியஸ்ன்ற டேர்ம், அதனால ஏ ஈக்குவல்ஸ் ஆர் ஆல்ஃபா. அப்போது ஆங்குலார் ஆக்ஸலரேஷன் எதுக்கு ஈக்குவல், அவங்களுடைய ஆர் ஆல்ஃபாக்கு ஈக்குவல். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ வேணால் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க, மல்டிப்ளிகேஷன் ஒழுங்கிட்டு வந்துச்சுன்னா டிவிஷனில் போகும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ பை ஆர்னு கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆர்எஃப் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ பை ஆர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கோம். ஸோ ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஜென்ரலாக நம்ம அவங்களுடைய அதில் சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகிற ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் தான். ஸோ நியூட்டன்ஸ் லா தான் ஈக்குவல் அப்படின்னு போட்டு இந்த ஆப்ஜெக்ட்க்குன்னு ஒரு கைரோமேக்னெட்டிக் ரேஷியோ இருக்கும், அந்த கே அப்படின்னு சிம்பிளை வச்சு நம்ம ஆர்ன்ற வேல்யூக்கு கே அப்படின்ற வேல்யூ இருக்கும். அது என்னன்னு சொல்லுவோம்னா ரேடியஸ் ஆஃப் கைரேட்டர்னு சொல்லுவோம். அதாவது பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ மாதிரி இங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்ஸ் ஆஃப் மாஸில் எப்படி இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் இருக்கும்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அப்போது அந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷனோடைய வேல்யூ அதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதுனால எஃப் ஈக்குவல் டு எம்ஏ இன்ட்டு கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்ற ரேஷியோ வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப்க்கு பதிலாக எம்ஏ இன்ட்டு கே ஸ்கொயர் பை ஆர் போட போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் எல்லாத்துலேயுமே எம்ன்ற டேர்ம் காமனாக இருக்கும், அதை எடுத்து கேன்சல் அவுட் பண்ணிடலாம். இப்போ எம்ஏ அதே மாதிரி இங்கே எம்ஏ இருக்குது. அப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே சைட் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஒரு எம்ஜி சைன் தீட்டா ஈக்குவல் டு எம்ஏ ப்ளஸ் மைனஸில் இருக்குது, இப்போ ப்ளஸ்ஸாக வரும் எம்ஏ கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். அதில் எம்ஏ காமனாக எடுத்திங்கன்னா 1 + கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இருக்கும். ரெண்டு சைடு எம்ஏ கேன்சல் அவுட் பண்ணிடுங்க. அப்போ ஜி சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 + கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இருக்கும்.
அப்போ ஏக்கு பதிலாக ரீஅரேஞ்ச் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷனோட டிவிஷனுக்கு வரும். ஸோ ஏ ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா பை 1 + k ஸ்கொயர் பை r ஸ்கொயர்ன்ற வேல்யூ கிடச்சிருக்கும். இது ஆக்ஸலரேஷன் வரைக்கும் தான் உங்கள் புக்கில் டெரைவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ளைன் பிளேனில் ரோல் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதோட ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்ஸலரேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வெலாசிட்டியும் கால்குலேட் பண்ணிக்கலாம், டைம் பீரியடும் கால்குலேட் பண்ணிக்கலாம். வெலாசிட்டி வேணும் அப்படின்னா v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as அந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா யூக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுலேருந்து v ஈக்குவல் டு 2asன்னு கிடச்சிக்கும். எஸ்ன்றது என்னோட டிஸ்டன்ஸு. ஸோ இங்கே இருக்க அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வெலாசிட்டி வேல்யூ கிடைக்கும். அந்த v வேல்யூவில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா டைம் பீரியட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதுங்கிறது. ஸோ இது லொன்ட்டு என்னு, இது ஹச்ட்டு, இது எஸ்ன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்ட்டிகல் மூவிங் இன் இன்க்ளைன் பிளேன்லேயே போட்டிருப்போம். ஸோ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டைம் பீரியட்க்கு வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் பீரியட். ஸோ அதுலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி டைம் பீரியட் வேலையும் கால்குலேட் பண்ணிக்கலாம். அது வந்து புக்கின் கொஸ்டின், எக்ஸ்ட்ரா இருக்க கொஸ்டின். பட் ஆக்ஸலரேஷன் வரைக்கும் பார்த்துட்டு இது எப்படி பண்ணணும் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, வெலாசிட்டிக்கும் டைம் பீரியட்க்கும். ஸோ இப்போ ரோலிங் ஆன் இன்க்ளைன் பிளேனில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட் ரோல் ஆகுது. ஸோ அதோட ரேடியஸ் என்ன, அதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் என்னென்ன ஸ்டார்டிங்கில் எழுதிடணும். எழுதிட்டு ஆனால் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்னும் போடலாம், இல்லைனா ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் போட்டு ரெண்டுக்கும் ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எல்லா வேல்யூவும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆக்ஸலரேஷனுடைய வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் ரோல் ஆகி வருதுன்னா அதோட ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்காது நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.